ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளம் கேக்கோட ரெசிபி தான் பார்க்குறோம். இந்த கேக் கிறிஸ்மஸுக்கு பண்ணணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. அதனால் இந்த வீடியோ அன்னைக்கு போட முடியறதில்ல. அதனால் நியூ இயருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேரமல் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ஒரு பேன் வச்சுருக்கிறோம். 1/4 கப்பு விட ஜாஸ்தி 1/3 அந்த கப்பில் ஒரு கப் எடுத்து நம்ம ஈவனாக சர்க்கரையை போட்டுட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை கிளறாமல் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு நம்ம ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இப்படியே கிளறி விட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இதை ஆறுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சிடலாம். சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்கு பிளெண்டரு விஸ்கு எல்லாம் இல்லாமல் ஒரு மிக்சியோட ஜார் எடுத்து 1/2 கப்பு சுகரை நல்லா பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா பொடிச்சது கூட 100 கிராம் பட்டரையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சர்க்கரையும் பட்டரும் அடித்தாச்சு. இது கூட நம்ம 2 முட்டை அதையும் சேர்த்திடலாம். எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் வைக்கல, எல்லாமே வெளியே இருக்கிறது தான். அதையும் நல்லா அடித்து எடுத்துடலாம். பிளெண்டரில் அடிக்கிற அதே சாஃப்ட்வே நம்மளுக்கு மிக்சியில் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த முட்டையும் அதே மாதிரி நம்ம நல்லா 2 சுற்றி ஊற்றி கொண்டு வந்துடலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து நம்ம திரும்பி மிக்சியில் ஒரு சுற்று விட்டு கொண்டு வந்துடலாம். ஒரு ரவுண்டான பவுல் எடுத்து நம்ம அந்த மிக்சியில் அடித்தது அந்த பவுலுக்கு மாற்றிடலாம். அப்புறம் அதுக்கப்புறமா இன்னொரு பவுல் எடுத்து நம்ம இதுக்கு வேணுங்கிற மாவு ரெடி பண்ணணும். இதுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3மே 1/2 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு இந்த இப்போ பண்ணுற கேக்குக்கு நம்ம எடுக்கணும். நம்ம முன்னாடியே நிறைய பொடிச்சு வச்சுருக்குறோம். ஏன்னா அடிக்கடி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொடிக்கிற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக பொடிச்சு வச்சுருக்குறோம். அதுலேருந்து நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். 3/4 கப்பு மைதா மாவையும் சேர்த்து நம்ம நல்லா ஜெலிச்சிருக்கிறோம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது 2 போடும்போது வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. அதனால் அது சேர்த்திருக்கிறேன். மாவெல்லாம் சேர்த்தியாச்சு. அது கூட நம்ம ஆற வச்சுருந்த இந்த கேரமெல்லும் இது கூட சேர்த்து ஈவனாக ஒரே மாதிரி நல்லா கிளறிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஒயினில் ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம். அதெல்லாம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. அதுலேருந்து நம்ம ஒரு 1/4 கப்புக்கு மேலே இது கூட சேர்த்திருக்கிறோம். அந்த வீடியோ சேர்த்தும்போது போடல. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடுச்சு. அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சா ஊறி நல்லா சாஃப்டாகிடுச்சு. நம்ம இதை நம்ம கேக் பண்ணுற ட்ரைக்கு மாற்றிடலாம்.
ஓவனை வந்து 150 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வேண்டி ஏற்கனவே வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து 40 நிமிஷம் திருப்பி நம்ம இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்குறோம். இந்த 40 நிமிஷத்துலேயே கேக்கு நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.